ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம வரிசையாக டூர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படுற கொடைக்கானலில் 2 டேஸ் ட்ரிப்பில் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எப்படி போகணும் அதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 2 டேஸ் ட்ரிப்பில் நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே இருக்கிற பிளேசஸ் பற்றியும், கொடைக்கானலுக்கு வெளியில் இன்னும் பார்க்காத பிளேசஸ் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது ஃபுல் கைடும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று சொல்லப்படும் இந்த கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கும் ஒரு அழகான இடங்க. கடல் மட்டத்திலிருந்து இந்த கொடைக்கானல் 7200 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இந்த கொடைக்கானலோட கிளைமேட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே குளிர்ச்சியாக தாங்க இருக்கும். சம்மர்லேயும் கூட இந்த கொடைக்கானலோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 6லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவில் தாங்க இருக்கும். அதனால தாங்க வருடம் முழுவதும் டூரிஸ்ட்டுகள் வந்து போகிற முக்கியமான இடமா இந்த கொடைக்கானல் இருக்குது. இந்த கொடைக்கானல் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. ஒன்று வத்தலகுண்டு வழிங்க, 2வது பழனி வழிங்க. பழனி வழியாக நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா போகிற வழியே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வழியில் நீங்கள் வரதா இருந்தாலும் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மலை ஏறி வர்றப்போ ஒரு 9-9:30 வர்ற மாதிரி இருக்கும். கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரானோன்னே ஃபஸ்ட்டு ஒரு டோல் வருங்க. அங்கே நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேசஸாக பார்த்துடலாம். வெள்ளி நீர்வீழ்ச்சி. கொடைக்கானலுக்கு என்ட்ரானோன்னே நம்மளை ஃபஸ்ட்டு வரவேற்கிறது இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி தாங்க. இங்கே 150 அடி உயரத்தில் இருந்து விழும் நீரில் மேல் சூரியன் பட்டு நாம் பார்க்குறப்போ வெள்ளி மாதிரி இருக்கிறதுனால இதை வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு செம ஸ்பாட்டுங்க. இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க. நம்மெல்லாம் மலையேறி வந்த களைப்பு தீரவும் மைண்டை ஹாப்பியாக மாற்றி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ஒரு சூப்பர் பிளேஸுங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்றதுனா கூட அங்கே கடைகள் இருக்குங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். கொடைக்கானலை ஃபஸ்ட் டேவை நீங்கள் அவுட்டரில் இருக்கிற பிளேசஸ்லாம் பார்க்குறது மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. கொடைக்கானலுக்கு வெளியில் இருக்கிற பூம்பாறை வில்லேஜ், பூக்கல் வில்லேஜ், மன்னவனூர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் பூம்பாறை வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அழகான விவசாய நிலங்களுக்கும் முருகன் கோவிலுக்கும் ஃபேமஸ் ஆனதுங்க இந்த பூம்பாறை. பூம்பாறையில் இருக்கிற முருகன் சிலையை பழனிமலை முருகன் சிலையை செஞ்ச போகர் சித்தர் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கோவிலுக்கு போயும் அழகான அந்த முருகனை பார்க்கலாம். கூக்கல் வில்லேஜ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிற மலை, அப்புறம் ஃபைன் மர பள்ளத்தாக்குகள், பாறை குகைகள், லேக்கு, ஃபால்ஸு, ட்ரெக்கிங் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே கூட இருக்குங்க. நீங்கள் அங்கே கூட அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக மன்னவனூருக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. இங்கே மன்னவனூர் ஏரி இருக்குங்க, ரேபிட் ஃபார்ம் இருக்குது, ஷீப் ஃபார்ம் இருக்குது, கயாக்கிங், ஜிப் லைன், ஹார்ஸ் ரைடு, பரிசல் சவாரி அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. பிளான் 1ல் இது மாதிரி வில்லேஜ் எல்லாம் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே வந்து பிளான் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸு, அதாவது பெப்பர் ஃபால்ஸ். இப்போ இந்த 1 இயரில் கொடைக்கானலில் ஃபேமஸான ஃபால்ஸ் தாங்க இந்த பெப்பர் ஃபால்ஸுன்றது. இது கொஞ்சம் ஆஃப் ரோடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஜீப்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே விசாரித்து அது மாதிரி போய்க்காக அந்த பெப்பர் ஃபால்ஸ் இப்போ வந்து கவர்மெண்ட்டே ரெகனைஸ் பண்ணி அதுக்கு என்ட்ரி ஃபீ 100 ரூபா வாங்கிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அது மாதிரி அடுத்ததாக வட்டக்கனல் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த வட்டக்கனல் ஃபால்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனீங்கன்னா டால்ஃபின் நோஸ் போகிற வழி வரும். அங்கேருந்து அங்கே டால்ஃபின் நோஸில் பார்க்குறதுக்கு நம்ம வியூ பாயிண்ட் இருக்குங்க. ட்ரெக்கிங் போகிறதுக்கும் இடம் இருக்குது. அதையும் கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த 2 பிளானில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டே 2, அதாவது 2வது நாளுக்கு உங்களுக்கு அதுக்கும் 2 பிளான் நான் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஜம் லேக் ஃபாரஸ்ட் வேன் சஃபாரி ஃபேமஸானது. அதுக்கு நீங்கள் போக விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த இதுக்கு போயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த வேன் சஃபாரிக்கு போகணும்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 அந்த ரேஞ்சில் மோயர் பாயிண்ட்டுக்கு போயிடணுங்க. ஏன்னா அங்கே போனால் தான் இந்த வேன் சஃபாரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்க முடியும். அந்த வேன் சஃபாரிக்கு நம்ம வந்து பைக்கில் போக முடியாதுங்க, காரில் போகலாம், இல்லைன்னா ஃபாரஸ்ட் வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மதிகட்டான் சோலை வியூ பாயிண்ட் கூட அங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்த பிளேசஸ்லாம் நார்மலாக கொடைக்கானல் நிறைய தடவை பார்த்துட்டோம், வேறு வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொன்ன பிளேசஸ். அது தவிர நம்ம நார்மலான ஃபேமஸான எப்பயும் ஃபேமிலியோடு போக விருப்பப்படுற சூப்பரான பிளேசஸ் கொடைக்கானலுக்குள்ளேயே இருக்குங்க. அடுத்து அதெல்லாம் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
இங்கே வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா லேக்கு தாங்க. இந்த லேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு சென்ட்ரு பிளேஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம இந்த லேக்கில் ஆரம்பித்து வரிசையாக முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் ஒன்றா பார்த்துட்டே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்தோம்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல முடியும்னு பார்த்திங்கன்னா இதே லேக்கில் தாங்க முடியும். ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி தாங்க இந்த கொடைக்கானலில் இருக்குது ரூட்டுங்க. இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் அவைலபிளாக இருக்குங்க. மினிமம் வந்து 200 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து சைக்கிளிங் பண்ணிக்கலாங்க. இங்கேயே அதுக்கு ரெண்டட் சைக்கிளும் கிடைக்கும். அப்படியே அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே லேக்கை ஒரு அழகாக நம்ம சுற்றி வர்றது சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய கடைகள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து லேக்கில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ரைட் கட்டில் போகணுங்க. போனால் உங்களுக்கு குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து 1936 ஆரிசன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணி பழனிமலை முருகர் மாதிரியே இங்கே வச்சு வழிபட்டிருக்காங்க முருகரை. அவரது காலத்திற்கு பின்னால் இந்த கோவிலை வந்து அவரது சந்ததியினர் வந்து பழனிமலை கோவிலுக்கே கொடுத்துட்டாங்க. இதுவும் பழனி திருக்கோவிலோட சேர்ந்த கோவில் தாங்க. இந்த கோவிலுக்கு இடது பக்கம் தாங்க குறிஞ்சி பூக்கள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். அதனால் இந்த கோவில் வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோவில்னு அழைக்கப்படுதுங்க. கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வர்றதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கொடைக்கானலில் பூக்கிற பூக்களை வச்சு முருகருக்கு அவ்வளோ அலங்கார சிறப்பாக எப்பயுமே பண்ணுவாங்களாமா. அந்த அலங்காரத்தில் முருகர் ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தாருங்க. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகரை பார்த்து தரிசிட்டு போங்க. இந்த கோவிலுக்கு வெளியிலையும் நிறைய கடைகள் ஷாப்பிங்க்கு இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு திரும்ப அந்த லேக்கு கிட்ட வந்து தாங்க திரும்ப அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து போகிற ரோடு எல்லாமே ஒரே ரோடு தாங்க. வரிசையாக ஒரு டூரிஸ்ட் பிளேசஸாக பார்த்துட்டே போகலாங்க. அடுத்து வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுங்க. இது சுமார் 12 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த ரோஸ் கார்டன். இது வந்து ஊட்டி ரோஸ் கார்டனோட பெருசுன்னு சொல்கிறாங்க. இங்கே ரோஸ் மட்டும் இல்லைங்க, பலவித மலர்கள் மற்றும் செடிகள் இருக்குங்க. இந்த தோட்டத்தில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ரோஜாக்கள் மட்டும் நடப்பட்டு இருக்குங்க. இங்கே வந்து காலார நடக்கவும் ரிலாக்ஸாக உட்காந்து பேசவும் நிறைய இடம் இருக்குது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சுமார் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரை செலவிடக்கூடிய இடமா தாங்க இந்த ரோஸ் கார்டன் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கவும் இங்கு செமையான பிளேஸ்ங்க. இது வந்து அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வருங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே ஒரு டவர் பிரிட்ஜ் கூட இருக்குது. அது மேலேருந்து நம்ம பார்க்கலாங்க வியூ. இந்த டவர் பிரிட்ஜிலேருந்து சுற்றி இருக்கும் மலைகளின் அழகை பார்த்து ரசிக்கலாங்க. மேலும் இங்கே இருக்கிற கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க செம்மையாக இருக்கும். வெளியில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே கடைகள் கூட இருக்குங்க. அடுத்து வர்றது பைன் ஃபாரஸ்ட்டுங்க. இது மோயர் பாயிண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான உயரமான மரங்களை பார்க்கலாம். இடமும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய படங்களில் வர ஷூட்டிங் பிளேஸாகவும் இருந்திருக்கு. இங்கே ஹார்ஸ் ரைடு கூட இருக்குங்க. இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்து போகிறது, சத்தமாக கத்துறது, இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மரத்துலேயே வந்து சேர் மாதிரிலாம் கூட செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸுங்க. அடுத்து பார்க்க போகிற இடம் குணா குகை. இந்த இடத்த பற்றி இப்போ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குணா படத்துக்கு அப்புறம் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அதை விட இப்போ பல மடங்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்கே 500 ஆண்டுகள் பழமையான மரங்கள் மற்றும் அதோட வேர்கள் பார்க்குறதுக்கு பயமாக வெளியிலே நீட்டிகிட்டு இருக்குங்க. இதுவும் கூட ஒரு வியூ பாயிண்ட்டு தாங்க. இங்கேயும் டவர் பிரிட்ஜும் இருக்குது. அதில் ஏறி இங்கே இருக்கிற மலைகளோட அழகையும் அந்த மலைகளை மறைக்கிற மூடுபனியையும் நம்ம பார்த்து ரசிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்தால் கண்மணி அன்போட அப்படிங்கிற பாட்டையும் சுபாஷு எங்கே இருக்கடா அப்படின்னு கத்தி நம்ம பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பில்லர் ராக்குங்க. இங்கே இருக்கிற 2 பாறைகள் பார்க்க தூண் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பில்லர் ராக்குன்னு பேருங்க.
பாதி நாள் அந்த பாறையே தெரியாமல் மூடு பனி மூடி இருக்கும். கொடைக்கானலுக்கு ஸ்பெஷலே அந்த மூடு பனி தானேங்க. இங்கே இருக்கிற யானை சிற்பம் முன்னாடி அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இங்கே பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வாங்க அடுத்த இடத்துக்கு போயிடலாம். சுற்றி பாருங்கள் எப்படி மூடு பனின்னு. போகிற வழியில் அங்கங்கே இது மாதிரி செல்ஃபி ஸ்பாட்டு கூட இருக்குங்க. அடுத்து வர்ற இடம் பசுமை பள்ளத்தாக்கு. சூசைட் பாயிண்ட்டுன்னு முதல்ல சொல்லப்பட்ட இந்த இடம் இப்போ பசுமை பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுது. இதுக்குள்ளே போனால் ஒரு ஷாப்பிங் பஜார் மாதிரி இருக்குங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். நடுவில் வந்து ஒரு வழி தெரு மாதிரி இருக்குங்க. அதை தாண்டி அந்த கடைகளெல்லாம் தாண்டி நம்ம போனோம்னா அந்த பசுமை பள்ளத்தாக்கு வருங்க. இதாங்க அந்த பசுமை பள்ளத்தாக்கு. இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 5000 அடிங்க. இங்கே நிறைய பேர் விழுந்து முன்னாடிலாம் சூசைட் பண்ணிட்டாங்களாமா. அதனால தான் சூசைட் பாயிண்ட்டுன்னு இருந்தது. இப்போ வந்து கிரில் மாதிரி போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பின்னாடி பாருங்கள் ஒன்றுமே தெரியல. அந்த மலை முகடு மேகங்கள் எதுவுமே தெரியல. ஃபுல்லாக பனிதாங்க. அந்த அழகை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு அழகான இடம் தாங்க இந்த பசுமை பள்ளத்தாக்கு. அடுத்து வர்றது கோக்கஸ் வாக். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இது வந்து ஒரு வாக் போகிற மாதிரி பிளேஸுங்க. அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் இங்கே சன்ரைஸ் மற்றும் சன்செட் இதெல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் பில்டிங் கூட இருக்குங்க. அங்கே வந்து பே பண்ணி நம்ம மலைகள் மற்றும் மேகங்களோட அழகை பார்த்து ரசிக்கலாம். இதுவும் கூட ஒரு நல்ல பிளேஸ் தாங்க. கடைசியாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பிரையண்ட் பார்க். இந்த பார்க்கும் லேக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பார்க்கில் தாங்க அரசு சார்பில் மலர் கண்காட்சி நடத்துவாங்க. இங்கே வந்தால் அழகான தாவரங்கள், மலர்கள் மற்றும் நிறைய மரங்களையும் பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப பழமையான மரங்கள்லாம் இந்த பூங்காவில் இருக்குங்க. இது ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸாகவும் கொடைக்கானலோட அடையாளமாகவும் இருக்குங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 days போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு 2 daysக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 1 day பார்க்குற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அந்த Day 2ல் செகண்ட் பிளான் கொடுத்தேன் பாருங்கள். கொடைக்கானலில் லோக்கல் ஃபேமஸ் பிளேசஸ் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 dayக்கு கண்டிப்பாக கவர் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக கொடைக்கானலை என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. இது மாதிரி 2 days ட்ரிப் பிளானுக்கு ஆல்ரெடி வந்து 2 வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.